ஹே மை ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பில் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றத தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, நான் தமிழ்நாட்டுக்கு போகிறேன். அதனுடைய டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஏன் போகிறோம், எதுக்கு போகிறோம், அப்புறம் நேற்று போட்ட வீடியோவில் கமெண்ட்டில் என்னென்ன சொன்னீங்க அப்படின்றத எல்லாத்தையுமே சேர்த்து தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். அப்பப்பா, நேற்று போட்ட கமெண்ட்டுக்கு அதை நான் பேட் கமெண்ட்டுன்னு சொல்கிறதா, இல்லை பாசிட்டிவ் கமெண்ட் சொல்லிட்டா, இல்லை நெகட்டிவ் கமெண்ட்டு சொல்கிறதா, எதை சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் நான் அதில் ஒரு சிலதெல்லாம் மட்டும் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, சரண்டியாக ஊருக்கு போகிறத பார்த்துட்டு இங்கே சந்தோஷமாக இருக்கிறத பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க தான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 கமெண்ட் அப்படியே தொடர்ந்து போட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு சொல்கிறேன், சிஸ்டர் நான் இதை தப்பாக நினச்சிக்கலாம், ஆனால் அவங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்கணும்ல, அதுக்காக நான் அவங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஊருக்கு போகணுன்னு சொன்னது ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்துக்காக தான் நான் ஊருக்கு போனோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சிஸ்டர். அது என்ன காரணன்றது இந்த வீடியோவிலேயே வரும், பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சிஸ்டர். இன்னொரு விஷயம் நான் நடிக்கிறேன், காசு இல்லைன்னு சொல்கிறேன், ஊருக்கு போகிறதுக்கெல்லாம் மட்டும் இவளுக்கு காசு இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் போட்டுருந்தீங்க. அதுக்குமே நான் பதில் சொல்கிறேன். நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் நான் ஏன் காசை போட்டு போகிறேன்னு சொல்லியே என் அண்ணாவும் என் அப்பாவும் எனக்கு டிக்கெட்டுக்காகட்டும் என்னுடைய செலவுக்காகட்டும் காசு தரேன்றதுனால தான் நான் ஊருக்கு வரேன்றதே ஒத்துக்கினேன். இல்லைனா நான் ஊருக்கு போயிருக்கவே போகிறேன்ற முடிவே எடுத்துக்க மாட்டேன். அண்ணாவும் சொன்னாங்க நான் டிக்கெட்டுக்கு காசு தரேன், செலவுக்கு அப்பா காசு தருவார், நீ வா அப்படின்னு சொன்னதுனால தான் நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தேன். என்னுடைய காசை போட்டு நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்ல, இப்போவும் சொல்கிறேன், நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். நான் கஷ்டப்படுறது எல்லாருக்கிட்டையும் போய் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்ல நான் விரும்பலை. கஷ்டப்படுறேன்னு ஒரே வார்த்தையை உங்ககிட்ட சொல்லிட்டுனா அதை நீங்கள் பாசிட்டிவாகவும் எடுத்துகிட்டு போகிறதும் நெகட்டிவாகவும் எடுத்துகிட்டு போகிறதும் பார்க்குற உங்கள் கண்ணை பொறுத்த இருக்குது. எப்படி வேணால் நீங்கள் சொல்ல வேண்டியது என் கடமை, அதை எப்படி வேணால் கொண்டுட்டு போகிறது உங்கள் கடமை. இது 2வது கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பார்த்தாச்சு. 3வது கொஸ்டின், இவன் நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீவர்ஸ்க்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆமாங்க, ஒரு பக்கம் நான் வீவர்ஸ்க்காகவும் தான் சொல்கிறேன்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கி நான் அதனுடைய பதிலை மொத்தமாக உங்களுக்கு கொடுக்குறேன்ல, கொடுக்காம ஏமாத்தினாதான் அது நான் வீவர்ஸ்க்காக நான் பண்ணுறேன் அப்படின்றது அர்த்தம். ஆமாங்க, நான் சொல்கிறேன் தான். நான் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன்னா எனக்கு அதில் ஏதோ கொஞ்சம் வீவர்ஸ் வரும், இன்றைக்கான வீடியோ பார்ப்பீங்கன்றதுக்காக நான் சொல்கிறேன் தான், நான் சொல்லாமலாம் இல்லை, இது பார்க்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, உன்னுடைய சந்தோஷத்தை மட்டும் பார்க்காத, தம்பியோடைய சந்தோஷத்தையும் பாரு, நீ ஊருக்கு போகாமல் அவர் இங்கே வந்ததுக்கப்புறம் சேர்ந்து 2 பேரும் போங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போகிற காரணமே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கூழ் ஊற்றுறாங்க அப்படின்னு. நான் எப்போவுமே அங்கே இருக்கும்போது எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போயிருக்கேன். பட் ஆனால் எங்கள் அண்ணன் கூப்பிட்டு நான் போனது கிடையாது. ஆனால் இந்த வாட்டி என் அண்ணா கூப்பிட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். அப்போ அது எனக்கு சந்தோஷம். அதனால தான் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்ற முடிவு எடுத்தேன். இல்லைன்னா நான் ஒன்று 9ஆம் மாதமோ இல்லைனா எங்கள் கோயில் கும்பாபிஷேகத்துக்கோ, அதுவும் நல்லா புரிஞ்சுக்கோ, எங்கள் கோவில் கும்பாபிஷேகம், அது எங்கள் கோவில் நான் சொல்கிறது எங்கள் அங்காளி பங்காளி எல்லாம் சேர்ந்து கட்டுற எங்களுடைய குலதெய்வ கோயில், எங்கள் அப்பாவுடைய குலதெய்வ கோயில், அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு தான் நான் போகிறதா இருந்தது. இந்த 2 காரணத்துக்காக தான் நான் சென்னைக்கு போகிறதா இருந்தது. நான் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்தில் என் அண்ணா பிறந்த பொண்ணை என் அண்ணா கூழ் ஊற்றுறதுக்கு கூப்பிட்டு இருக்கான். அதனால் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும் நான் முடிவு பண்ணேன். எல்லாருமே நீங்கள் சொல்லுங்கள், ஒரு அம்மா வீட்டில் கூழ் ஊற்றுறாங்க, ஒரு பிறந்த பொண்ணை கூப்பிட்றாங்க அப்படின்னும் போது போகாமல் இருப்பீங்களா? நீங்கள் யாராவது போக தானே செய்வீங்க. அதுவும் என் அண்ணா என்னை கூழ் ஊற்றுறதுக்கு கூப்பிட்டுருக்கான் அப்படின்னும் போது அப்போ நான் போய் தான் ஆகணும். எங்கள் அப்பாவுடைய தங்கச்சி வரும்போது அப்போ எங்கள் அண்ணாவுடைய தங்கச்சி அந்த இடத்த நான் போய் நிற்கிறது என்னுடைய கடமை இல்லை. அதனால தான் நான் போகணுன்ற முடிவே எடுத்திருந்தேனே. அது என்ன ஆயிடுச்சுன்னா, மாமா 27 ட்ரெயின் ஏறி 28 வராரு. நான் எங்கள் அம்மா வீட்டில் இந்த வர ஞாயிறு இல்லாமல் அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்றுறாங்க. அதாவது மாமா 27 ட்ரெயின் ஏறி அதுக்கப்புறம் 2ஆம் தேதி கூழ் ஊற்றுறாங்க எங்கள் அம்மா வீட்டில். அதனால தான் நான் சொன்னேன், மாமா நீங்கள் வர டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிடுங்க, நான் இங்கே ஒடிசா வர டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிடுங்க, கூழ் ஊற்றிட்டு நம்ம 3 பேரும் சேர்ந்து வந்துடலாம், நீங்கள் நான் அரி எல்லாருமே சேர்ந்து வந்துடலாம். நான் 29 30 ட்ரெயின் ஏறி 31 அங்கே போய் இறங்கி
1 2 அங்கே இருந்துட்டு 3ஆம் தேதி ரிட்டன் இங்கே கிளம்பிடலாம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் தான் நான் வந்து மாமா கிட்டே இதை சொன்னேன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ பேச்சை மாற்றி மாற்றி பேசுகிற, அதனால் வந்து போ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை எடுத்து சொல்லி புரிய வச்சதுக்கப்புறம் என் மாமாவும் ஒத்துக்கிட்டாரு. சரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணா டிக்கெட்டுக்கும் காசு தர சொல்லிட்டாங்களா. பின்ன 2 எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவோடைய அம்மா அவங்க வந்து எங்களுடைய கிராமத்தில் தான் இருக்காங்க. அவங்க வந்து இங்கே வரவே இல்லை என்ன. அதனால் வந்து எங்கள் அண்ணாவுடைய கல்யாணமும் எங்கள் ஊரில் தான் நடந்தது. எங்கள் அக்காவுடைய கல்யாணம் மட்டும்தான் இங்கே நடந்தது. அப்போ அதுக்கு மட்டும்தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வாட்டியோ என்னவோ வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி இங்கே வந்ததில்லை. அதனால் சரி நம்ம அப்படியே எங்கள் பாட்டியும் பார்த்ததா இருக்கட்டும். பாட்டிக்கு நல்லா வயசாயிடுச்சு. அப்படியே எங்கள் பாட்டியும் பார்த்ததா இருக்கட்டும். அதோட எங்கள் அப்பாவுடைய தங்கச்சி வராங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்களுக்காகவும் நான் மெயினாக போகிறேன். இந்த 2 விஷயத்துக்காக நான் போகிறேன் சொன்னேன். ஒன்று எங்கள் அண்ணா கூப்பிட்டு, இன்னொன்று நான் எதுக்காக போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவுடைய தங்கச்சிக்காக நான் போகிறேன் அப்படின்னு. ஏன் எங்கள் அப்பாவுடைய தங்கச்சிக்காக பர்டிகுலராக போகிறேன் அப்படின்னீங்கன்னா, எங்கள் அண்ணாவும் நானும் முக்கால்வாசி பேசிக்காமல் பிரிஞ்சு இருந்ததுக்கு காரணமே மெயின் எங்கள் அத்தை தான். எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் அத்தைக்கு நிறைய செஞ்சுருக்கேன் நான் என்னைக்காவது கூட எங்கள் அம்மா கிட்ட நான் உட்கார வச்சு வீடியோ எடுத்து உங்களுக்கு கொடுக்குற பாருங்கள். எவ்வளோ செஞ்சுருக்கேன் எங்கள் அத்தைக்கு. எங்கள் அத்தை சென்னைக்கு வரும்போதெல்லாம் அவ்வளோ செஞ்சுருக்கேன். எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க மொத்தம் 2 அண்ணன் தம்பி 1 தங்கச்சி. எங்கள் அத்தை மட்டும்தான் லாஸ்ட்டு தங்கச்சி. எங்கள் 2 பெரியப்பா சித்தப்பா பண்ணுறதோட அவங்க பிள்ளைங்க பொண்ணுங்க பண்ணுறதோட நானும் என் அண்ணனும் என் அத்தைக்கு நிறைய பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அப்படி இருந்தோம் நான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை வந்து எங்கள் அண்ணனை ஏற்றி விட்டு எங்கள் அண்ணனை என்னையை பேசாமலே ரொம்ப எங்கள் அத்தை வெறுப்பை வந்து உருவாக்கிட்டாங்க எங்கள் அண்ணன் மனசில். ஏன்னா ஜாதி விட்டு ஜாதி பண்ணாலுமே அது ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு போய் என்னென்னவோ சொல்லி எங்கள் அண்ணா மனசை வந்து கெடுத்து எங்கள் அண்ணா இத்தனை வருஷம் என்கிட்ட பேசாமலே இருந்தாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இப்போ அவங்க வராங்க. இப்போ ஒரு 1.5 வருஷமாக கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக எங்கள் அம்மாவும் எங்கள் அத்தைக்கிட்ட பேசாமல் இருந்தாங்க. நான் வந்து என் அண்ணங்கிட்ட நான் பேசுகிறேன்ற கெத்தை வந்து நான் காமிக்கணும். சரிங்களா. இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட அப்பத்துலேருந்தே எங்கள் தங்கச்சி கல்யாணம் ஆச்சு. எங்கள் தங்கச்சினா எங்கள் பெரியப்பா பொண்ணு கல்யாணம் ஆச்சு. அதில் ஒரு சின்ன வாக்குவாதம் வந்து எங்கள் அத்தையை நான் கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் ஏன்னா எங்கள் அத்தை எங்கள் அப்பா அம்மாவை நிறைய ஏமாற்றி எங்கள் அப்பா அம்மா கிட்ட பணம் காசு அதுக்கப்புறம் புடவை இதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. நான் வந்து உள்ளதை உள்ளபடி கேட்கறதுனால என்னை யாருக்குமே பிடிக்காது. அதுவும் எங்கள் அத்தைக்கு என்னை சுத்தமாகவே பிடிக்காது. நான் வந்து வெடுக்குன்னு பேசிடுவேன். தப்புனா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுனால அவங்களுக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது. நான் அதை பற்றி கவலையே பட மாட்டேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னை பிடிக்கல அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து நான் அப்படியே அவங்ககிட்ட பேசுகிறத விட்டேன். எங்கள் அண்ணா மோஸ்ட்லி பெரும்பாலும் இப்போவும் சரி அப்பவும் சரி கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா அம்மா கிட்டேயோ இல்லை எங்ககிட்டயோ யாருக்கிட்டேயோ பேசுவோம். அந்த ஒரு நல்ல பாண்டிங் இருந்தது. அந்த ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு வயசு வரும்போது வந்து அந்த பேச்சுவார்த்தை எல்லாமே கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அண்ணனை நிறைய ஏற்றி விட்டு எங்கள் அத்தை வந்து எங்களை பேச விடாமல் பிரித்து வச்சுருந்தாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எங்கள் அண்ணா வந்து புரிஞ்சிக்க ஆரம்பித்தான். எல்லாம் வந்து அண்ணன் தங்கச்சியாக எல்லாருமே இருக்காங்க. எங்கள் அப்பா கூட அவங்க தங்கச்சியை வர வச்சு எல்லாமே வாங்கி கொடுத்து எல்லாமே செஞ்சு சந்தோஷமாக இருக்கு. அப்போ நான் மட்டும் ஏன் என் தங்கச்சிக்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணிக்கிட்ட சொல்லி எங்கள் அண்ணா ஃபீல் பண்ணி அழுதுருக்கான். அதுக்கப்புறம் தான் எங்கள் அண்ணி வந்து என்னையும் எங்கள் அண்ணாவையும் பேசுறதுக்கு என்னை எல்லா முயற்சியுமே பண்ணி இப்போ வந்து எங்கள் அண்ணியால் தான் நானும் எங்கள் அண்ணாவும் கொண்டுக்கிறோமே. அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் அத்தையோடைய உறவு தேவை. எங்கள் அப்பா அம்மா லவ் மேரேஜ் தான். எங்கள் அத்தையோடைய உறவு தேவைன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா போய் அவங்களுடைய உறவை பிடிச்சிட்டு வந்து நாத்தனார் வேணும், ஒரே ஒரு நாத்தனார் சொல்லி எல்லாமே எங்கள் அம்மா அப்பா எப்படிலாம் செஞ்சாங்க தெரியுமா எங்கள் அத்தைக்கு. இப்போ வரைக்குமே இப்போ நான் ஊருக்கு போகிற வீடியோ எடுத்து காட்டுறேன் பாரு, அவங்களுக்கு பிறந்த பொண்ணுக்கு புடவை எடுத்து கொடுக்கறது தான். ஆனால் பிறந்த பொண்ணுன்றதுக்காக அப்படி தாங்குவாங்க என்ன எங்கள் அம்மா. அதுவும் ஆடி மாதம்லாம் வந்துட்டா சொல்லவா வேணும் பிறந்த பொண்ணு. ஆனால் அவங்க என் அப்பா நாசமாக போகணுன்னு தான் நினைப்பாங்களே. என் அப்பா கிட்ட எல்லாமே வாங்கிப்பாங்க, என் அப்பா கிட்ட தின்றதெல்லாம் தின்னுடுவாங்க. ஆனால் என் அப்பாவுக்கு தான் சாபம் கொடுத்துட்டு போவாங்க இல்லையா அவங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த இடத்த நான் தேள் கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பேன். என்ன என் வீட்லேயே வாங்கி சாப்பிட்டு என் அப்பாவே நீ குறை சொல்கிறியா அப்படின்றது தேள் கொட்டுற மாதிரி நான் கொட்டிகிட்டே இருப்பேன். நான் பேச மாட்டேன் கொல்ல மாட்டேன்லாம் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக நான் பதில் கொடுப்பேன். அதே மாதிரி எங்கள் அண்ணனும் எங்கள் அத்தை நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு குச்சி ஐஸ் கேட்டதுக்கு
எங்கள் அத்தை என்ன சொன்னாங்கன்னு இப்போவும் எங்கள் மனசில் இருக்குது, எங்கள் அண்ணா மனசுலேயும் இருக்குது. அதனால் வந்து இப்போவும் எங்கள் அத்தை வந்தாங்கன்னா பாக்ஸாக ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு எங்கள் அண்ணா அதை சொல்லுவான், அன்றைக்கி நாங்கள் ஒரு குச்சி ஐஸ் கேட்டதுக்கு நீ வாங்கி தரல பார்த்தியா, இன்றைக்கி வரும் அண்ணாவில் உனக்கு டப்பாவாக ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்றது. அதனால் நான் ஊருக்கு போகணுன்ற காரணமே இந்த ஒரு காரணத்துக்காக தான். நான் என் அண்ணா கூட சேர்ந்துட்டேன், நான் என் அண்ணா கூட பேசுகிறேன், நான் என் அண்ணாவும் நானும் ஒத்துமையாக இருக்கோம், இதுக்கப்புறம் என்னையும் எங்கள் அண்ணாவையும் யாரும் பிரிக்க முடியாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் நினச்சேன் அவங்க எங்கள் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வருவாங்க, அப்போ வச்சு சிறப்பாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ பிறந்த பொண்ணுங்க எங்கள் அங்காளி பங்காளியில் உள்ள எல்லா பிறந்த பொண்ணுங்களும் அங்கே வரணும் அப்படின்றது தான் இது விதியே. அதனால் வந்து அப்போ எல்லோரும் வரப்போ அப்போ நானும் போவேன். அப்போ நான் பிளான் பண்ணி எங்கள் அண்ணா அண்ணி பசங்க நாங்கள் என் ஹஸ்பண்டு எல்லாருமே எங்கள் அம்மா வீட்டு ஃபேமிலி அப்படியே தனியாக தெரியணுன்றதுக்காக எல்லாமே நான் பிளான் போட்டு வச்சு எல்லாமே ஒரே மாதிரி ட்ரெஸ் போடணும், எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கணும், அந்த நேரத்தில் வச்சு எங்கள் அத்தையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது எனக்கு. ஏன்னா என் அண்ணனை இந்த 10 வருஷத்துக்கு மேலேயே என்கிட்ட பேசாமல் பிரித்த ஒரே ஆள் என் அத்தை மட்டும்தான். சரிங்களா, என்கிட்ட பேச வரும்போதெல்லாம் எங்கள் அண்ணா அப்படி இப்படின்னு எங்கள் அத்தை சொல்லியே அண்ணாவை என்கிட்ட பேச விடாமல் பிரிச்சுட்டாங்க என்ன. அப்போது அதுக்கு பதிலடி கொடுக்க வேணாம் நான் சொல்லுங்களேன். கண்டிப்பாக நல்லதை செஞ்சால் மனசுக்குள்ளே வச்சுருப்பேன், கெட்டதை செஞ்சால் மூளையில் வச்சு அவங்கள செய்வேன். அது யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டேன், அது என் புருஷனே இருந்தாலும் சரி பாரபட்சமே பார்க்க மாட்டேன், நான் வச்சு செய்வேன். அப்படியேப்பட்ட ஆள் தான் நான். சரிங்களா, இதுதாங்க ரீசனு. எங்கள் அப்பா வீட்டில் கூழ் ஊற்றுறாங்கன்னு சொல்லிட்டு தாங்க நான் தமிழ்நாட்டுக்கு போனோம், எங்கள் அத்தையை அங்கே வச்சு செய்யணுன்றதுக்காக தாங்க நான் போனேன்னு நினச்சேன். நீங்கள் இதெல்லாம் வந்து ஐயோ இவன் என்ன இப்படி இருக்கிறாளே பழி வாங்க, அப்படியெல்லாம் இல்லை. ஒரே ஒரு விஷயத்துக்காக நான் என் அண்ணா கூட சந்தோஷமாக இருக்கேன். அப்போது நான் வந்து ஒரு ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வயசாக இருக்கும்போது நான் எங்கள் அண்ணா சின்ன வயசாக இருக்கும்போது அண்ணன் தங்கச்சின்னா எப்படி ஒரு பாசமாக இருந்தோமோ இப்போவும் இருக்குது. எங்கள் அண்ணா நல்லா கலாய்ப்பான், எங்கள் அண்ணா யானை என்னென்ன பார்க்க மாட்டேன், நல்லா கலாய்ச்சி விட்டுருவான் எங்கள் அண்ணா. ஆனால் ஜாலி டைப் எங்கள் அண்ணா. ஓகேங்களா, அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ பாரு திரும்ப நான் என் அண்ணாவும் நானும் எப்படி இருக்கோம் பாருன்றது அந்த இடத்த காட்டணும். என் வீட்டுக்காரும் என் அண்ணாவும் எப்படி ஒத்துமையாக இருக்காங்க பாருன்றதை என் அத்தைக்கு காமிக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து நான் ஊருக்கு போகிறேன்னு நான் சொன்னனே தவிர மற்றபடி இந்த ஆடம்பர செலவுக்கோ இல்லை மற்றபடி இந்த இதுக்கோ அப்படின்றதுக்காகலாம் நான் போகணுன்னு நினைக்கல. இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் போகணுன்னு. அப்படியே நான் போய் இருக்கணும்னு நினச்சா கூட எங்கள் பவானியம்மா கோவில் திருவிழா வருது எம்மா நகரில். ஓகேங்களா, எம்மா நகரில் யாராவது இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுவாங்க. சரியா, பவானியம்மா கோவில் திருவிழா எவ்வளோ சிறப்பாக நடக்கும் தெரியுமா. 3 வருஷமாக கோவில் வந்து புதுப்பிச்சதுனால இப்போ தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சுது, அதனால் திருவிழா நடக்கலை. இந்த வருஷம்தான் திருவிழா நடக்கும் 5வது வாரம். எப்படி தெரியுமா இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு நான் மிஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் உட்காந்துருக்கேன் என் புருஷனுக்காக. சரிங்களா, என் புருஷன் வந்து இப்போவும் நான் இங்கே ஒடிசா வரமாட்டேன்னு தான் சொல்லி வம்பு பண்ணிங்கிறான். அவனை நான் தான் வம்பு பிடிச்சி நீ வா அப்படின்றேன். என் புருஷன் வர மாட்டேன், நான் தமிழ்நாட்டில் தான் இருப்பேன், எனக்கு அங்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லிங்கிறாரு. நான் தான் வம்பு பண்ணி இங்கே உள்ளேயும் பொண்டாட்டி இருக்கிறாங்க, நீ எங்களுக்காகவாவது வரணும் அப்படின்னு சொல்லி வம்பு பண்ணி அவர் வந்து டிக்கெட் எங்களுக்கு தெரியாமலே சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அவர் எங்களுக்கு டிக்கெட் போட்டுறது. அப்போ கூட நான் அவர் அங்கேயே இருன்னு சொல்லலை, வா நம்ம வந்து நாங்கள் 4 நாள் இருந்துட்டு ரிட்டன் நம்ம வரும்போது 3 பேர் சேர்ந்து வந்துடலாம் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேனே தவிர என் புருஷனை தமிழ்நாட்டிலே வச்சுருக்கணும் அப்படின்ற ஆசைலாம் இல்லை. நானே வாண்டா கூட அவர் வரமாட்டேன்றாரு. ஏதோ இப்போ வரேன்னு சொல்லி கடைசியில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்துங்க, வார்த்தையால் கஷ்டப்படுத்துங்க, வேணான்னு சொல்லாது, உங்களுடைய உரிமை. இப்போ சொல்கிறது எப்படி என் உரிமைன்றனா அந்த மாதிரி கமெண்ட் போடுறது உங்களுடைய உரிமை. போடுற கமெண்ட்டை கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஒரு சில நேரம் வலிக்குது, ஒரு சில நேரம் அப்படின்னு விட்டு போயிடுறேன். ஓகேங்களா, எல்லா அண்ணா தங்கச்சிக்கும் உள்ள பாசம்தான் எனக்கும் வந்து குழு ஊத்துறப்போ என் அண்ணா என்னை கூப்பிட்டதுக்காக எனக்கு போகணுன்னு தோணுச்சு, வேறு ஒன்றுமே இல்லை. இந்த வீடியோவில் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா, யாராவது மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருக்கோம், நம்பர் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. நான் ஊருக்கு வரணும்னு நினச்சது இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு தப்பு இல்லையான்றதை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.